என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். அனைவருக்கும் ஜெய்பின் கலந்த மாலை வணக்கங்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மாண்புமிகு B.R. கவாய் அவர்கள் மீது கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் தாம் அணிந்திருந்த காலணியை அவர் மீது வீசி நீதிமன்ற மாண்பையும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆனால் இந்த நாள் வரை ராகேஷ் கிஷோர் மீது எந்த ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படாமல் தொடர்ந்து அவர் நான் செய்த இந்த செயல் என்பது கடவுள் எனக்கு சொன்ன செய்தியாக பல்வேறு ஊடகங்களில் தொடர்ந்து பேசி வருகின்றார். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அங்கம் என்று சொன்னால் அது உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதி வழங்கக்கூடிய அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த போதே ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் பின்புலமாக யார் உள்ளார்கள் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். அவருக்கு பின்புலமாக எந்த சக்திகள் இருந்தாலும் அவர்களை இந்த நாட்டிற்கு நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கம் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். இந்நிலையில் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து ஹைதராபாத் மாநகரில் தலித் சுயமரியாதை பேரணி என்ற பெயரிலும் அதே போல இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து புதுடெல்லியில் மிகப்பெரிய ஒரு தலித் சுயமரியாதை பேரணியை நடத்துவதற்கு MRPS இயக்கத்தினுடைய தேசிய தலைவர் மேதகு மந்தாகிருஷ்ண மாதிகா அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஏதோ ஒரு தனிநபர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய சிற்பி பாஸ் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஜாதி மதம் இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு சமமாக இருக்க வேண்டிய என்ற நிலையில் அரசமைப்பு சட்டம் நம்மை பாதுகாத்து வருகின்றது. ஆனால் இன்றைக்கு கூட ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் கூட நீங்கள் சாதியால் ஒடுக்கப்பட்டவர்கள், சாதியால் கீழ்நிலையில் இருப்பவர்கள், உங்களை பெரிய நாற்காலியில் நீங்கள் அமரும் போது அதை பார்த்து எங்களால் பொறுத்து கொள்ள முடியாத நிலை இன்றைக்கு கூட இந்திய நாட்டில் நிலவி வருகின்றது. அதற்கு உதாரணமாகத்தான் இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக மாண்புமிகு கவாய் அவர்கள் இந்த ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பதவி காலம் இன்னும் ஏறக்குறைய ஒரு மாதம்தான் உள்ளது. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளாத இந்துத்துவ சக்திகள், ஜாதி மத வெறி பிடித்தவர்கள், ஒரு தாழ்த்தப்பட்டவர் நீங்கள் அந்த நாற்காலியில் அமர்ந்து இந்திய நாட்டிற்கு நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய, நீதியை வழங்கக்கூடிய நபராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற நிலையில் தொடர்ந்து அவர் முதலாக பதவி ஏற்று மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு செல்லும்போது கூட அரசினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய எந்த நெறிமுறைகளையும் கடைபிடிக்காமல் முழுக்க மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர், மும்பையினுடைய மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளர் போன்றோர் அவருடைய வருகையை புறக்கணித்தார்கள். தொடர்ந்து அவர் நாக்பூரில் உள்ள ஒரு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது
அந்த ஆலயத்தை அவர் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்திய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்திய நாட்டில் ஒரு தலித், நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும், எந்த உயர்ந்த நாற்காலியில் இருந்தாலும், நீங்கள் ஒரு கீழ் சாதி மனநிலை அந்த நிலையில்தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்ப்பனர் கூட்டம் தொடர்ந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதை நாம் எளிமையாக கடந்துவிடக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் ஏறக்குறைய தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் 8 நீதிபதிகளாக இதுவரைக்கும் 75 ஆண்டுகளில், இந்திய விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் கடந்த நிலையில் 8 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் பொறுப்பில் இருந்திருக்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீதிபதிகளாக வரும்பொழுது அப்பொழுதெல்லாம் இது போன்ற வன்மத்தை, மதவெறி தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒரு கும்பல் செய்து வருகின்றது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு இணையாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற சட்டம் உள்ளது. ஆனால் நீதி வழங்கக்கூடிய அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த போதே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீது ஒருவர் செருப்பை வீசி தாக்குதல் நடத்தி இருக்கின்றார் என்று சொன்னால், அவர் ஏதோ தற்செயலாக இந்த தாக்குதலை நடத்தவில்லை. முழுக்க முழுக்க தொடர்ந்து திட்டமிட்ட செயலாக அவரை யாரோ தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய அளவில் இந்த வழக்கு என்பது மத்திய பிரதேச மாநிலம் கஜராஹோ என்ற விஷ்ணு கோயிலில் விஷ்ணு சிலையை கோயில் கர்ப்ப கருவறைக்குள் வைப்பது சம்பந்தமாக ஒரு வழக்கு என்பது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி விவாதங்கள் நடைபெற்ற பொழுது தலைமை நீதிபதி அவர்கள் மாண்புமிகு B.R. கவாய் அவர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய மத்திய பிரதேசம் கஜராஹோ கோவில் என்பது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள அந்த கோயிலில் சிலையை கோயில் கருவறைக்குள் வைப்பது என்பது நீதிமன்றம் தலையிட முடியாது. தொல்லியல் துறையும் அதற்காக எந்த அனுமதியும் வழங்கவில்லை. ஆகவே நாங்கள் உங்களுக்கு சாதகமாக எந்த தீர்ப்பை வழங்கிட முடியாது என்று தெரிவித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் பேசும்பொழுது தொடர்ந்து, நீங்கள் விஷ்ணுவுடைய தீவிர பக்தர்கள் தானே, கடவுளிடமே முறையிடுங்கள், கடவுளிடம் பிரார்த்தியுங்கள் என்று தெரிவித்தார். அந்த காழ்ப்புணர்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற வழக்கினுடைய விவாதங்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது பல்வேறு தாக்குதல்கள், அருவருப்பு தக்கான பேச்சுக்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வந்தார்கள். அதை பார்த்த தலைமை நீதிபதி அவர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் பேசும் பொழுது, எந்த மதத்திற்கும் எதிரானவர் நான் அல்ல, நான் அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளபவன், அனைத்து மதங்களுக்கும் மத சுதந்திரம் என்பது உள்ளது. நான் குறிப்பிட்டது என்பது, நீங்கள் விஷ்ணுவுடைய தீவிர பக்தர்கள் தானே, நீங்கள் கடவுளிடம் முறையிடுங்கள் என்று தானே சொன்னேன். நான் என் கடவுளை எந்த இடத்திலும் தவறுதலாக விமர்சனம் செய்யவில்லை என்று தெரிவித்தார். பின்பு அக்டோபர் 6ஆம் தேதி வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் தன்னுடைய செருப்பை வீசி அவர் மீது தாக்குதல் நடத்தி, இந்திய நாட்டினுடைய சனாதன தர்மத்திற்கு நீங்கள் களங்கம் ஏற்படுத்தி விட்டீர்கள், இந்திய நாடு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று நீதிபதியை நோக்கி அவர் மிகவும் ஆவேசமாக கொச்சையான வார்த்தைகளில் பேசினார். அதோடு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அருகில் அமர்ந்திருந்த நீதியரசர் வினோத் சந்திரா அவர்கள், அந்த காலனி என்பது சற்று நீதிபதியின் மீது பட்டு வினோத் சந்திரா நீதிபதியின் மீது அருகில் விழுந்தபோது இந்த வழக்கறிஞர் சொல்கின்றார் நீதிபதியை பார்த்து, வினோத் சந்திரா அவர்களே, அந்த காலனி நான் உங்கள் மீது எரியவில்லை, உங்கள் அருகில் உள்ள B.R. கவாய் அவர்கள் மீதுதான் எரிந்தேன் என்று மிக ஆவேசமாக எதிராகவே தாக்குதல் நடக்கும் தோணியில் தெரிவித்தார். ஆனால் நீதிபதி அவர்கள், அவருடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய தீவிரமான பக்தர் அவர்,
பௌத்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டம் அமைதி நேரங்களிலும் போர் காலங்களிலும் இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டோடு வழிநடத்தும். இன்றைக்கு அதுபோல இந்திய அரசமைப்பு சட்டம் என்னை வழிநடத்தும். இந்த தாக்குதல் என் மனதை எந்த அளவுக்கும் புண்படுத்தவில்லை. நான் எந்த இடத்திலும் இந்த தாக்குதலுக்காக நான் வருந்தவில்லை. நீங்கள் தொடர்ந்து வாதங்களை தொடருங்கள் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அவருக்கே உரித்தான மிக மெத்த படித்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு தலைவராக, அறிவு சார்ந்த ஒரு நீதிபதியாக அவர் கருத்தை தெரிவித்தார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் உள்ள காவலர்களோ இல்லை உச்சநீதிமன்றத்தில் உள்ள பாதுகாப்பில் உள்ள அதிகாரிகளோ தானாக முன்வந்து ஜோமோட்டோ என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இந்த வழக்கை அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கலாம். ஆனால் இன்னமும் கூட வழக்கு பதிவு செய்யவில்லை. 2 நாட்கள் கழித்து ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் சொல்கிறார், நான் இந்த தாக்குதலுக்கு எந்தவித தார்மீக மன்னிப்பும் கோர மாட்டேன். முழுக்க முழுக்க கடவுள் என்னிடம் தெரிவித்ததின் அடிப்படையிலே நான் இந்த தாக்குதல் நடத்தினேன் என்று ராகேஷ் கிஷோர் என்று சொல்கின்றார். இவருக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? இவர் தாக்குதல் நடத்திய நபர் என்பது சாதாரண நபரா? இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதி அவர்கள். இப்போ தொடர்ந்து ஒரு தலைமை நீதிபதியாக இருந்தாலும் கூட, நீங்கள் அப்பேற்பட்ட உயர்ந்த நாற்காலில் இருந்தாலும் கூட, பல சட்டங்களை கொண்டு வரக்கூடிய நீதிபதியாக இருந்தாலும் கூட, இந்த மதவெறி கும்பல் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற நிலையில் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் பல்வேறு வழக்குகளில் மிக நேர்த்தியான தீர்ப்புகளை வழங்கி இருக்கக்கூடியவர். குறிப்பாக சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் பணி செய்யக்கூடிய பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவர்கள் பணி அமர்த்தப்பட வேண்டும் என்ற மிக நேர்த்தியான சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். தொடர்ந்து அவர் பதவியேற்றுக் கொள்ளும் பொழுது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொள்ளப்படுபவர்கள் அரசமைப்பு சட்ட விதி 3 படி கடவுளை வணங்கி பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். அவர்களுக்கு விருப்பப்பட்ட நிலைகளில் பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். ஆனால் மாண்புமிகு BR கவாய் அவர்கள் ஜெய்பீம் என்ற வார்த்தையை முழங்கி அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத மதவெறி சக்திகள் தொடர்ந்து அவர் நீதிபதியாக பதவியேற்ற பிறகு, நான் இந்த நிலையில் நீதிபதியாக ஓய்வு பெற்ற பிறகு எந்த ஒரு அரசினுடைய பொறுப்புகளிலும் எந்த அரசு பதவிகளிலும் செல்ல மாட்டேன். அது ராஜ்யசபா உறுப்பினராகவோ இல்லை பல்கலைக்கழக வேந்தர்களாகவோ சட்ட பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்களாகவோ நான் பதவியேற்றுக் கொள்ள மாட்டேன் என்று தொடர்ந்து தெரிவித்தார். BR கவாய் அவர்கள் ஒரு புத்த மதத்தை தழுவியவர். BR கவாய் அவர்களுடைய தந்தையார் RS கவாய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சமகால தலைவர். அம்பேத்கருடைய காலகட்டத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றியவர். அவர் பௌத்தத்தை தழுவியவர். பௌத்தத்தை தழுவியராக இருந்தாலும் கூட, நீ ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் தானே, சாதியின் அடிப்படையில் நீ தாழ்ந்த ஜாதியின் அடிப்படையில் இருக்கிறவர் தானே என்ற அடிப்படையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நாம் இந்த செய்தியை எளிமையாக கடந்துவிடக் கூடாது. ஒட்டுமொத்த தலித் மக்களும் கொதித்து எழிய வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சாதி மக்களும் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம். இந்து மதத்தை வழிபடக்கூடியவர்கள் ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ உள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அந்த ராமாயணம் மகாபாரதம் இந்து மத மக்களை ஒருமைப்படுத்தும், ஒற்றுமைப்படுத்தும், அவர்களை வழிபடுத்தும். அவர்கள் பைபிளையோ குரானையோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுபோல குரானை இஸ்லாம் சமூக மார்க்கத்தை சார்ந்தவர்கள் குரானில் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். குரானில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அவர்களை வழிநடத்தும். அவர்கள் மகாபாரதத்தையோ பைபிளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பைபிள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் பைபிள் சொல்லப்பட்ட கருத்துவர்கள் தேவ கருத்துக்கள் வேத வாக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். மகாபாரதத்தையோ குரானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மத மக்களையும், அனைத்து சாதி மக்களையும், அனைத்து இன மக்களையும் பாலின வேறுபாடு இல்லாமல் அனைத்து மொழி மக்களையும் ஒருமுறைப்படுத்தக்கூடிய ஒரு புனித நூல் என்று சொன்னால் அது இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளாக இதற்கு முன்பாக KG பாலகிருஷ்ணன் என்பவர் நீதிபதியாக வந்தபொழுதும் கூட தொடர்ந்து அவர் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். இதுபோல இந்த சனாதன வெறியர்கள் இந்து நாட்டில் இந்து ராஷ்டிரம் அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் தொடர்ந்து மதவெறி கொண்டு செயல்படுகின்றார்கள் என்பதற்கு உதாரணம் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் முதற்கொண்டு பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள்
இதற்கு எதிரான கருத்துக்கள் தெரிவித்தாலும் கூட அவர் மீது வழக்கு இந்த நாள் வரை பதியப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? எதற்காக இந்திய அரசு மௌனம் காத்து வருகின்றார்கள் என்பது நமக்கு கேள்விக்குறியாக உள்ளது. இப்பொழுது இந்திய நாட்டினுடைய ஒரு பிரதமர் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களை தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்ததோடு சரியாக இந்த செய்தி கடந்து விட முடியுமா என்று சொன்னால் நிச்சயம் கிடையாது. நாட்டில் உள்ள 140 கோடி மக்களும் இந்த நிகழ்வை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அரசு இதற்கு என்ன தீர்வு செய்ய போகின்றது என்பது உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதுபோல எப்பொழுதெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வருகின்றதோ, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு களங்கம் ஏற்படுத்த முயல்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் எங்களுடைய இயக்கம் மாதிக ரிசர்வேஷன் போராட்ட சமிதி என இயக்கம் தொடர்ந்து தன்னுடைய தார்மீக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த துறையில் அமைச்சராக இருந்தாரோ அந்த துறையில் இந்த நாள் வரைக்கும், அது உயர் நீதிமன்றங்களாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றங்களாக இருந்தாலும், பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. நீதிபதிகள் நியமனம் செய்யப்படும் பொழுது இடஒதுக்கீடு இல்லை. அதனால்தான் எங்களுடைய தலைவர் மந்தா கிருஷ்ண மாதிகா அவர்கள் உச்ச நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களிலும் நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கு இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். சட்டங்களை இயற்றக்கூடிய அது நாடாளுமன்றம், அது மக்களவையா இருந்தாலும் மாநிலங்களவையா இருந்தாலும் எங்கு சட்டங்கள் இயற்றப்படுகிறதோ, மக்களவையில் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு வழங்கிய இடஒதுக்கீடு என்பது உள்ளது. ஆனால் மாநிலங்களவையில் பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாத நிலையில் தொடர்ந்து எங்களுடைய இயக்கமும் தலைவரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். எப்பொழுதெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டம் முறையாக அமல்படுத்தப்பட வேண்டிய நிலையில் உள்ளதோ அதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். இந்த ராகேஷ் கிஷோர் என்பவருக்கும் அவருக்கு பின்புலமாக உள்ள கயவர்களுக்கும் மதவெறி கும்பலுக்கும் நாம் தகுந்த சவுக்கடி பாடத்தை புகட்ட வேண்டும். இது தனிப்பட்ட BR கவாய் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல, ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய தலித் சமுதாய மக்கள் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் நீதித்துறையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இதற்கு நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய கைகளில் வைத்துக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு வழங்கிய சட்டத்தை எந்த நேரத்திலும் யாருக்காகவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று நாம் சூளுரைக்க வேண்டும். ராகேஷ் கிஷோர் பின்புலமாக இருக்கக்கூடிய சனாதன மதவெறி கும்பல்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த சனாதன தர்மம் பட்டியல் சமுதாய மக்களை பசுக்களை விட கேவலமாக பார்த்ததோ, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தெருக்களில் நடமாட முடியாமல் இடுப்புக்கு கீழே துடப்பத்தை அணிந்து கொண்டு செல்லக்கூடிய நிலையில் எந்த தர்மம் நம்மளை பார்த்ததோ, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பொது குளங்களில் நீர் அருந்த முடியாமல் ஒரு மிருகத்திற்கு இணையாக எந்த தர்மம் நம்மை பார்த்ததோ அந்த தர்மம் மீண்டும் ஆட்சிப்படுத்த வேண்டும். அந்த தர்மம் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். மனுநீதியும் வர்ணாசிரமமும் மறுபடியும் அமல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் தொடர்ந்து அவர்கள் குதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த சனாதன தர்மமும் நமக்கு மரியாதை வழங்கவில்லை. இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நமக்கு சமூக நீதியையும் சமத்துவ உரிமையும் அனைத்து சமூக மக்களுக்கும் இணையாக சட்ட உரிமையும் நமக்கு வழங்கியது. அந்த சட்ட உரிமையை பாதுகாக்க MRPS இயக்கம் டெல்லியில் நடத்தக்கூடிய தலித் சுயமரியாதை பேரணியில் தமிழகத்திலிருந்து பெருந்திரளாக பங்கேற்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.